சில இளைஞர்களுடைய திறமையைக் கண்டு வியந்து போய் ஐயோ எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் என்று மூக்குக்கு மேல் விரல் வைக்கக்கூடிய சூழல் தான் நமக்கு வருகிறது. ஒரு ஏடிஎம்மிலே அடுத்தவர்கள் பணம் எடுத்துவிட்டு சென்ற பின்பு ஏடிஎம் கார்டு இல்லாமல் மற்றவர்கள் பணத்தை அபேஸ் செய்து பெரிய ஆளாய் மாறுவது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவர் பாக்கெட்டில் உள்ள ஏடிஎம் கார்டை அவர்கள் அறியாமல் இருக்கும் போதே ஸ்கேன் செய்து தங்களுடைய அக்கவுண்டிற்கு பணத்தை அனுப்பிவிடுவதும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இப்படி திறமைகளை புறவாசல் வழியாக பயன்படுத்தி முன்னுக்கு வர சில இளைஞர்கள் முற்படுகின்றனர். நேர்மையான வழியில் சம்பாதித்தால் என்றுதான் முன்னுக்கு வர முடியும் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் நேர்மையான வழியில் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தினால்தான் நாம் நிரந்தரமாக முன் செல்ல முடியும். வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆவலிலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பை இடையிலேயே நிறுத்தி சல்யூட் அடித்துவிட்டு வெளியே வந்தார் ஒரு இளைஞர். கம்ப்யூட்டர் உலகிலே சிறகடித்து பறக்க வேண்டும் என்ற கனவு உள்ளவருக்கு கம்ப்யூட்டர் நிறுவனம் துவங்க தேவையான பணம் இல்லை. குறுக்கு வழி ஏதாவது உண்டா என்று அவர் யோசிக்கவில்லை. மாறாக அதிலிருந்து வெளிவந்ததுதான் MS-DOS, விண்டோஸ் 95, 98, XP, விஸ்டா போன்றவை. மென்பொருள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தார் அந்த இளைஞர்தான் பில்கேட்ஸ் என்ற அந்த மாமனிதர். இளைஞர்களே, ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்காதா என்று தேடித் திரிகிறீர்கள். உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். உட்கார்ந்து சிந்தனை செய்யுங்கள். கிடைக்கும் பணி சிறியதோ பெரியதோ உண்மையுடன் செயல்படுங்கள். வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். என்றுதான் வேதமும் நமக்கு